தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குஜராத் மாநிலத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய விபத்துங்க. வாங்க நம்ம பெரிய ஸ்கிரீனுக்கு போவோம். இங்கே பாருங்க காட்சிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலம், ஆற்றுப்பாலம், அதாவது அந்த குஜராத்துடைய மத்திய பகுதியும் குஜராத்துடைய தெற்கு பகுதியும் இணைக்கின்ற பாலம் என்று சொல்லலாம். இரு மாவட்டங்களை இணைக்கிறது. அந்த வகையில் இது கொஞ்சம் பழைய பாலம் தான். இங்கே பாருங்க ஒரு ட்ரக் எப்படி தொங்கிக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க. இந்த ட்ரக் உங்களுக்கு தெரிகிறதா? பாலம் கரெக்டாக எங்கே உடைஞ்சிருக்கு பாருங்க. ஆற்றின் மேல் அமைந்திருக்கும் பாலம் உடைந்திருக்கிறது. வரக்கூடிய வாகனங்கள் என்னாச்சு, திபு திபுவென அப்படியே அந்த ஆற்றுக்குள் கவிழ்ந்து விட்டது. 2 ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு வேன், ஒரு ஆட்டோ, 2 வீலர்ஸ் எல்லாம் கூட விழுந்து போச்சு. யாருக்கெல்லாம் நீச்சல் தெரியுமோ நீந்தி தப்பித்து விட்டார்கள். நீச்சல் தெரியாதவர்கள், வாகனத்துக்குள்ளே இருந்தவர்கள் சிக்கி கொண்டார்கள். இதுவரை மொத்தம் 11 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பாலம் உடைந்த அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து விடுவோம். அதாவது அந்த ஆற்றுல மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க சின்ன படகுகளை பயன்படுத்தி. திடீர்னு பெரிய சத்தம், திரும்பி பார்த்தா பாலம் உடைஞ்சு போச்சு. பாலம் உடைஞ்சு வண்டிகள்லாம் திபு திபுன்னு ஆற்றில் விழுகிறது. காப்பாற்ற ஓடி போகிறாங்க. ஆனால் சிலரை காப்பாற்ற முடிஞ்சது, சிலரை காப்பாற்ற முடியவில்லை. வாகனங்கள்லாம் விழுந்து போச்சு. இந்த அந்தரத்தில் ஒரு லாரி நிற்குது பார்த்தீங்களா, தொங்கிக் கொண்டு. அதனுடைய ஓட்டுநருக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஓட்டுநர் குதித்து தப்பித்து விட்டார். ஆனால் அந்த லாரி அங்கேயே, அந்த ட்ரக் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறது. மீட்பு பணியில் தீயணைப்பு துறையினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போ பொதுமக்களும் எதிர்க்கட்சியினரும் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பாலமானது 40 ஆண்டு காலம் பழைய பாலம். அந்த பாலத்தில் போனாலே ஒரு மாதிரி ஆடுதான். வண்டிகள்லாம் போகும்போது கட 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 கடன்னு ஆடுமா. அப்படி அரசாங்கத்துக்கு தகவல் சொல்லி ஏற்கனவே ஒரு புது பாலம் கட்டலாம், இந்த பாலத்தை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ப்ராஜெக்ட் சாங்ஷனும் பண்ணிட்டாங்க. ஆனால் புது பாலம் கட்டுற வரைக்கும் பழைய பாலம் இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ பொதுமக்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, பழைய பாலம் வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சு தானே புது பாலத்தை கட்ட பர்மிஷன் கொடுத்தீங்க. பழைய பாலத்தை அது ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு தெரிஞ்சு அதை ஏன் இயக்கத்தில் விட்டீர்கள்? அதை நீங்கள் மூடி இருக்கணும், அதை நீங்கள் சீல் வச்சுருக்கணும். அப்படி சீல் வைக்காமல் புது பாலம் நீங்கள் எப்போ கட்டி முடிக்கிறது? அதுக்கு பழைய பாலத்தினுடைய ஸ்திரத்தன்மை அடிபட்டு போச்சுன்னு தெரிஞ்சே அரசு இப்படி கோட்டை விட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் தங்களுடைய குமுறல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லி தேர்தல் நேரத்தில் சொல்கிறீங்களே, இந்த பாலம் உடைஞ்சு இப்படி வாகனங்கள் திபு திபுவன ஆற்றில் விழுவது தான் குஜராத் மாடலா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் சிக்கி தவித்தவர்களின் நிலைமை பரிதாபம். ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆற்றுக்கு நடுவில் நின்று கொண்டு தன்னுடைய மகன் ஒரு வண்டிக்குள்ளே சிக்கி கொண்டான், என்னுடைய மகனை காப்பாற்றுங்கள்னு சொல்லி அங்கே கூக்குரல் எழுப்பி கொண்டிருந்தது. பார்ப்பவர்களை உருக்கமாக அந்த காட்சிகள் அமைந்தன. மீனவர்கள் என்னதான் ஓடி போய் ஹெல்ப் பண்ணாலும் 11 பேர் உயிரிழந்துட்டாங்க. சில பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. மேலேருந்து கீழே விழுந்த ட்ரக் எப்படி சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சி சம்பவம் குஜராத்தில் இன்று அரங்கேறியது. மீட்பு பணி இன்றும் நடைபெற்று வருகிறது, தற்பொழுதும் நடைபெற்று வருகிறது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.